ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் மாறாத கிருபை உள்ளவர் ஆண்டவரே, மாறாத இரக்கமும் தயவும் அன்புள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் முடிந்து போவதில்லை, உம்முடைய அன்பு மறைந்து போவதில்லை ஆண்டவரே. எப்போதும் நீர் எங்கள் மேல் மிகுந்த அன்புடையவராய், எங்களை நேசிக்கிறவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தொடர்ந்து நீர் ஒவ்வொரு நாளிலும் எங்களை அருமையாய் வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்காக வைத்திருக்கிற அநேக நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இருந்து வழிநடத்தட்டும் கர்த்தாவே. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே, காரியங்களை நீர் வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய முயற்சிகள் எல்லாம் மிகவும் குறைவு ஆண்டவரே. எங்களிடத்தில் உள்ளது 5 அப்பத்திலும் 2 மீனிலும் குறைவுள்ளது ஆண்டவரே. நீர்தாமே எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் சமாதானமும் உங்களால் நிறைந்து நீங்கள் காணப்படுவீர்களாக. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி. அப்போ பொதுவாகவே ஒரு பிள்ளைகள் அப்பா அம்மாவை பின்பற்றுறாங்கன்னா ரொம்ப பிரியமாலாம் பின்பற்ற மாட்டாங்க. காரணம், நிறைய கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது. அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி செய்ய இல்லையா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதனால பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு வெறுப்பு இதெல்லாம் இருக்கும். அதனால அப்பா அம்மாவை என்னடா பண்றது, கீழ்ப்படியன்மைன்னு தான் அவங்க கீழ்ப்படியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகுதான் அப்பா அம்மாவுடைய அன்பு மற்ற காரியங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா நாம ஒரு பிரியமான பிள்ளைகளை போல அவர் மேல் ஒரு பிரியத்தோடு கூட அன்போடு கூட நம்ம என்ன செய்யணும், அவரை பின்பற்ற வேண்டும். சில கட்டளைகள் பின்பற்ற கடினமா இருக்கலாம். ஆனாலும் அவர் மேல் ஒரு நேசத்தோடு கூட அவரை பின்பற்ற வேண்டும். யாக்கோபு தன்னுடைய மாமனார்ட்ட வேலை செய்தான். நீ இவ்வளவு கட்டணா 7 வருஷம் வேலை செய் அப்படின்னு சொல்லும்போது, அவன் 7 ஆண்டுகள் முதல் வேலை செய்தான். பிறகு ராகேல் அது லேயாள கொடுத்துட்டான் ஏமாத்தி. மறுபடியும் அவன் கேட்டா, என்ன நீ இப்படி பண்ணிட்டானா, நீ என்னுடைய 2வது மகளுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை பார்க்கணும்னு சொல்லி வேலை பார்க்க வச்ச. ஆனா ஓசியாவில் ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவனுக்கு அந்த வருஷம் என்ன செய்யலையாம், வருஷமாவே தெரியலையாம். அந்த வருடங்கள்லாம் வேணா அவள் மேல் வைத்த அன்பினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கஷ்டமாவே தெரியலன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. நான் இதை இப்ப எனக்கு திடீர்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறதுனால அந்த வசனத்தை சரியான இது நான் சொல்ல முடியல. ஏன்னா அந்த வசனத்தை வாசித்து ரொம்ப நாள் ஆச்சு. பாக்குறேன், கிடைச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு சீரா தேசத்துக்கு ஓடி போய் ஒரு இஸ்ரவேல் ஒரு பொண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். அப்படிதான் இருக்கு அந்த வசனம். இங்க தெரியல எனக்கு, சாரி. ஆனா அந்த வருஷங்கள் அவனுக்கு கஷ்டமாவே தெரியலையாம். ஏன்னா அவள் மேல் வைத்திருந்த நேசத்தினாலே. அப்போ அவர் மேல வைக்கிற அந்த பாசத்தினால நமக்கு வர்ற கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாம் அவருக்காக இல்லையா. இயேசு கிறிஸ்து பிதாவு மேல வைத்த அன்புனால. இது பின்னால அந்த வசனங்கள்லாம் இருக்கு. ஆதியாகமத்துல இருக்குப்பா. அப்படியா? வாசி. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பாத்தீங்களா, அந்த காதலுக்கு உள்ள மதிப்பை பாருங்க. அவ்வளவு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு கொஞ்ச நாளா தெரிஞ்சான். அப்போ ஆண்டவருக்காக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு அவர் மேல வேணும். அப்படியா ஒரு அன்போடு கூட பிரியப்படுத்தா
அவருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? கஷ்டங்களா வரும்போது சோர்ந்து போயிட்டு, என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்க, எதுக்காக ஆண்டவரே இப்படி செய்தீங்க, அப்படிலாம் ஏன் இப்படி ஒரு கணவரை கொடுத்தீங்க, ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்தீங்க, ஏன் இப்படிப்பட்ட என்னுடைய இவரை கொடுத்தீங்க, எஜமான கொடுத்தீங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரனை கொடுத்தீங்க, பாஸ்டர் ஏன் இப்படி கொடுத்தீங்க, அப்படிலாம் சில காரியங்கள்லாம் வரும். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் உண்மை இல்லையா? நம்ம பிள்ளைங்க எப்படி நம்மளை அன்பா பின்பற்றாங்க, எதுவும் முறுமுறுப்பு இல்லாம கசப்பு இல்லாம எப்படி நம்மளை பின்பற்றோம் நம்ம விரும்புகிறோமோ, அதே போல நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதான் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவரை முழுசுமா அர்ப்பணிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து தெரியும் இந்த உலகத்தில் உள்ள பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள்லாம் தெரிந்தாலும் தன்னுடைய அப்பாவுக்காக அவர் சொன்னதுக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். மறு வார்த்தை அது எனக்கு அது மயிர் கத்தரிக்க கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல் வாய் திறவாக இருந்தார் அப்படின்னு முடி வெட்டும் போது அது பாட்டு உட்காந்துருக்காது. அது ரோமத்தெல்லாம் கட் பண்ணும்போது அமைதி. ஏன்னா எஜமான் தான் கட் பண்றதே, எஜமான் தான் பொறுமையா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் எப்படி இருங்க, அவர் ஒப்பு கொடுத்தது போல நாம ஆண்டவருக்கு முற்றிலுமாய் ஆண்டவரை உங்கள்கிட்ட சரண்டர் பண்றேன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நீங்க நிச்சயமா செம்மையா நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 3 நாள் வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவர்கள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ பரிசுத்தவான்கள் நம்ம பரிசுத்தவான்கள். நம்ம பிறந்து ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பரிசுத்தப்பட்டது நம்ம பரிசுத்தவான் தான். நம்ம எல்லாருமே எந்தைக்கு ஆண்டவரால் தொடப்பட்டோமோ, எந்தைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவானா அப்படிதான் நடக்கணும்னு ஒரு கண்ணியம் இருக்கு இல்லையா? ஒருவேளை ஒரு சாலை ஓரத்துல போய் 4 டீ குடிக்கலாம். ஆனா சீஃப் மினிஸ்டரோ யாரோ அவங்களாம் அங்க வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல உட்கார முடியும். ஏன்னா அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர். அப்போ அதே மாதிரி அவங்க ஒரு பரிசுத்தவான் எப்படி நடக்கணுமோ அதுக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். வேசித்தனம் மற்ற அசுத்தமும் பொருளாசை அவைகளில் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. வம்பான பேச்சு, புத்தீனமான பேச்சு, பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இப்போ தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நம்ம விலை இருக்குன்னா தேவையான வார்த்தைகள்னாலதான் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். குடும்பத்துக்குள்ளயா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துலயா இருந்தாலும், சர்ச்சில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சில வார்த்தைகள்னால, தேவையில்லாத வார்த்தைகள்னாலதான் பிரச்சனை வரும். அண்ணாமலை பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணல. மும்பையில போய் மும்பை மகாராஷ்டிராவை சேர்ந்த பட்டணம் அல்ல, அது இன்டர்நேஷனல் சிட்டின்னு சொல்லிட்டாரு. அது சாதாரண இதுதான். ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. நீ இந்த பாம்பேக்குள்ள வந்தவனா காலை வெட்டுவன், தைரியம் தான் வந்து பாரு அப்படின்ட்டான். ஏன்னா ஏற்கனவே அதுல அவங்க குஜராத்தில் அதை ரொம்ப மும்பையை பிரிச்சு குஜராத்தை மகாராஷ்டிரான்னு பிரிக்கும் போது அவங்க கேட்டிருக்காங்க இந்த மும்பை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கொடுக்க ரொம்ப போராட்டம் பண்ணி தான் இந்த பாம்பேயை மகாராஷ்டிராவில் இணைச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. இப்போ சின்ன வார்த்தை தான், சாதாரணமா தெரியும். சில வார்த்தைகள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளால பிரச்சனை வரும். அதனாலதான் பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு சொல்ல. எந்த அளவுக்கு பேசாம இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. 5ஆம் வசனம். விபச்சாரக்காரனாவது விக்கிரகாரனாவது பொருளாதாரக்காரன் தேவனுடைய ராஜ்யமாகி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். பொருளாசைக்காரன் அவனே போக முடியாதுன்னு சொல்ற. அவன் ஏன்னா விக்கிரக ஆராதனைக்காரன் சொல்றாரு. பொருளாசை இல்லாத மனிதர்கள் இல்லை இல்லையா? இன்னைக்கு 1 லட்சம் சம்பளம் இருந்தா கூட இன்னொரு இடத்துக்கு போனா 1.5 லட்சம் கிடைக்கும், 2 லட்சம் கிடைக்கும், அப்படி தேடுற காலம். எதிலுமே மனிதர்கள் திருப்தி அடைகிறதில்லை. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். சொல்லிட்டு ஒருத்தனை சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அவன் சாதாரண ஆள் கிடையாது, ஏழை. அதனால நல்லா விளைஞ்சு அவன் சந்தோஷப்படல. பெரிய பணக்காரன். அவனுடைய நிலம் நல்லா விளைஞ்சது. உடனே அவன் என்ன செய்யறான், நான் என்ன செய்வேன்,
என்ன செய்ய முடியும், இவ்வளவு விளைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி யோசித்து என் களஞ்சியத்தை இடித்து பெருசா கட்டி அநேக நாட்கள் சாப்பிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னான். அவனை தான் பார்த்தா ஆண்டவர் பொருளாசைக்காரன் சொல்றார். அப்போ இன்னும் இன்னும் பெருகணும், இன்னும் இன்னும் சேர்க்கணும். எத்தனை பேர் பரலோகத்துக்கு நம்ம போக போறோம் எனக்கு தெரியல. இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமை. நல்லா ரொம்ப அப்செட் ஆயிருக்கேன் எல்லாரையும் பார்த்து. ஒரு காலத்துல எங்களுக்கு இருந்த சம்பளம் ரொம்ப குறைவு, ஆனாலும் அதிகமா கொடுத்தோம். இன்னைக்கு நிறைய சம்பளம் வருது, ஆனா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறேன். 1,50,000 1,4 லட்சம் ஒரு டீச்சர் சம்பளம் வாங்குறாங்க இன்னைக்கு. அவங்களும் போராடுறாங்க, எங்களுக்கு இன்னும் பத்தாது. அதனால பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாதுன்னு சொல்லப்பட்டது. அதனால் ஏற்கனவே சொன்னார், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை பார்க்கலாம் ஐஸ்வர்யவான் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இருக்கிறத சந்தோஷமா ஏற்றுங்க. உங்களுக்கு உள்ளது போதுமென்னு எண்ணுங்கள். இன்னும் மேல வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, இப்படி கிடைச்சா நல்லா இருக்குமே. ஆண்டோட்ட பொறுமையா இருங்க, அவர் உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார், முக்கியமா பெரிய இடத்துக்கு கொண்டு வருவார். 6ஆம் வசனத்துல இப்படிப்பட்ட நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளால் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாக ஆகாதிருங்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், வேசித்தனமோ அசுத்தமோ பொருளாசையோ இருந்துச்சுன்னா அதனால தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வருமா. ஆனால் யாராவது உங்களுக்கு வீண் வார்த்தை ஆசை காட்டி உங்களை ஏமாற்றி விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாக ஆகாதிருங்கள். ஏன்னா இப்போ ஊழியக்காரங்களே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்போ இத்தனை லட்சம் இருக்கு, அத்தனை வீடு இருக்கு, அத்தனை பிளாட் இருக்கு, என்ன பண்ண போற எல்லாம் ஆச்சு. ஒரு பிளேட் கூட இன்னைக்கு சாப்பிட முடியல. முன்னால நிறைய சாப்பிடுங்கன்னு எல்லாரும் போடுவாங்க, இப்போ நிறைய சாப்பிடாதீங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மட்டன் நிறைய சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, சுகர் போடாதீங்க. என்ன பண்ண போறோம் சேர்த்து வச்சு நிறைய. 8ஆம் வசனம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இல்லையா? இப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் வெளிச்சமான காரியம், நியாயமான காரியம், நீதியான காரியம், பரிசுத்தமான காரியமோ அதை மட்டுமே நம்ம செய்யணும். மற்றவர்களைப் போல் நம்ம என்ன பண்ண முடியாது. பிரஜாதியில் நடப்பது போல, வீண் சிந்தையிலே நடப்பது போல நடவாதிருங்கள் என்று சொல்லப்பட்டது. அதனால இதை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருப்போம். ஏன்னா நம்ம வெளிச்சம், கர்த்தருக்குள் நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். நம்ம இப்ப லைட் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அன்பை காட்ட வேண்டும், இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இப்போ ஆவியின் கனி அப்படின்னா நற்குணம். எதெல்லாம் நல்ல குணம், எதெல்லாம் தீய குணம் நமக்கு தெரியும். கோபம், எரிச்சல், பகை, விரோதம், பொறாமை, இதெல்லாம் நற்குணம் கிடையாது, அதெல்லாம் துர்க்குணம். நல்லா எல்லாம் உழைச்சிடானா தம் அடிச்சிட்டு இருந்தா அவனை யாரை ஏற்றுக்கொள்வா? ஒரு ஊழியக்காரனை. இல்லை தண்ணி அடிச்சிட்டு இருந்தா யார் ஏற்றுக்கொள்வா? வல்லமையெல்லாம் நடக்கலாம். அதனால நற்குணத்தில் விளங்கும், நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நீதியா உள்ளவங்களா இருக்கணும், உண்மை உள்ளவங்களா இருக்கணும். அதுலதான் ஆவியின் கனி வெளிப்படும் என்று சொல்லப்பட்டது. 10ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. இது கர்த்தருக்கு பிரியமானதா? இது வாங்குவது, இதை செய்வது, இதை படிப்பது, இதை யோசிப்பது கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு சோதிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது பிடித்துக் கொள்ளுங்கள் இருக்கு. பார்க்கணும், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால, பேசுறதுக்கு முன்னால, சிந்திக்கிறதுக்கு முன்னால இது கர்த்தருக்கு பிரியமானதா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். கனியற்ற அந்தகாரங்களுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். தவறான எண்ணங்கள் வரும்போது இயேசு நாமத்தால் போன்னு சொல்லுங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் சொல்லுவாங்க, காக்கா மேல மேல பறக்கலாம் நமக்கு தலைக்கு மேல, நம்ம தலையில கூடு கட்டிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
அதாவது எண்ணங்கள்லாம் வரும். அது நமக்கு உள்ள வந்து அது என்ன செய்யக்கூடாது, கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். அப்ப அதை உள்ள வச்சு அதை கற்பம் தரிக்கிறதுக்கு விடக்கூடாது, உள்ள தலைக்குள்ள. அதை இயேசு நாமத்துல போ அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அந்த அப்படிப்பட்ட என்ன நேரத்துல பாட்டு பாடுறது, வேற ஏதாவது படிக்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை செய்து அந்த கிரியைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. 13 அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அப்போ இந்த ஒளிப்படத்துல செய்த காரியங்கள், அந்நியர்கள் சொல்கிற அவலட்சணமான அந்த காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க, கடிந்து கொண்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளிச்சம் என்பது ஆண்டோருடைய கட்டளைய விளக்கு வேதமே, கட்டளைய விளக்கு வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இருக்கு இல்லையா? 119 சங்கீதம் 105 வசனம் வாசிங்க. 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு. அப்போ வேத வசனத்தை தான் என்ன செய்யும், நம்மை வேத வசனங்கள் மூலம் தேவன் என்ன செய்வார், அதை கடிந்து கொண்டு என்ன பண்ணுவார், வெளியரங்கமாக்குவார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். இயேசு கிறிஸ்து நானே உலகத்துக்கு மெய்யான ஒளியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறன் ஒளியிலே என்ன செய்வான், நடப்பான். இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் வெளிச்சம். வேத வசனமும் வெளிச்சம் தான், ஏன்னா அவர் வார்த்தையானவர். இது எல்லாமே அப்படியே கம்பைண்டா என்ன செய்யுது, வேலை செய்யுது. ஆண்டோட வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாம் கூட்டாக வேலை செய்து நம்ம என்ன செய்யறாங்க, பரிசுத்த பாதையிலே என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. 14ஆம் வசனம், அதனால் நீ தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஒருத்தர் அழகான விளக்கம் சொன்னார். தூங்கிட்டு இருக்கான், திடீர்னு பார்த்தா சுத்தி கிடக்கிறது எல்லாம் பிரேதம். உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். நிறைய பேர் தான் அதே மாதிரி அவிசுவாசிகளோடு நம்ம இணைந்து அவிசுவாசிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படிதான் இருப்போம். அவங்கள விட்டு விளைவா, அவிசுவாசிகளை விட்டு விளைவா ஜீவி. அப்பொழுது கிறிஸ்துவனை என்ன செய்வார், பிரகாசிப்பார். அதனால்தான் துன்மார்க்குடைய ஆலோசனை படி நடவாமலும் பாவிகளுடைய வழியிலும் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், விலகி இருக்கணும். இப்போதான் கிறிஸ்து உங்களை, கடவுள் உங்களை என்ன செய்ய முடியும், வல்லமையாய் பயன்படுத்த முடியும். அந்த அங்க ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா இந்த ஐக்கியம் உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடும். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதுகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கையில. மற்றவங்க பேசும்போது ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்துருப்போம், ஒரு ஊழியக்காரரையே யாரை பத்தி எல்லாரும் பேசுவாங்க, அப்ப நாமும் 2 வார்த்தையை பேச ஆரம்பிக்கும். ஆனா கவனமா இருக்கணும், நம்ம பேசக்கூடாது. மற்றவங்க பேசலாம், மற்றவங்க செயல்படலாம், கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ரொம்ப கவனமாக என்ன செய்ய வேண்டும், அது ஞானம்ங்கிறது வந்து கவனமாய் நடந்து கொள்கிறது, எச்சரிக்கையாய் நடந்து கொள்றது. நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. பொல்லாத நாட்கள் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அமெரிக்கா இப்போ திடீர்னு ஈரானை தாக்க போறான்னு சொல்றாங்க. கிரீன்லாந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. டென்மார்க்காரன் அப்படின்னு இல்லை, எங்களுக்கு அந்த ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு இருக்கு, அது போதும், நீங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பிரச்சனைகள்ல போயிட்டு இருக்கு. நேற்று ஒரு சகோதரி போன் பண்ணி சொன்னாங்க, துபாயில் இருக்கிற சகோதரி, சொந்தக்கார சகோதரி தான், இருக்கிறதே இப்போ இவ்வளவு நாள் இங்க இருக்க முடியும்னு தெரியல, அமெரிக்க படைகள் அங்க சுத்தி இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால நான் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால காலத்தை நமக்கு கிடைக்கிற டைமை நல்ல முறையில பயன்படுத்தணும். பைபிள் படிக்கிறதுலையோ, ஜோம் பண்றதுலையோ, நல்ல புத்தகங்களை படிக்கிறதுலையோ,
மற்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்றதுலயோ இந்த நேரத்தை சரியாக என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளும். இப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கணும், காலத்தை கவனமா பார்த்துக்கணும், நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினால் ஞானப்பாட்டுக்களினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்களை இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆவியினால் நிறைஞ்சிருக்கணும், எப்பொழுதும் அவிலே நிறைஞ்சிருக்கணும். இப்பொழுது ஆண்டவர் துதித்துக் கொண்டு, ஆண்டவரே நம்முடைய சிந்தையில வைத்துக் கொண்டு, அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டு, துதித்துக் கொண்டு அப்படியே இருக்கும்போது நம்ம ஆவியில் நிறைஞ்சிருக்கோம். அப்படி நிறைஞ்சு என்ன செய்யுங்க, இப்படிப்பட்ட பாடல்களால மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமா, புத்தி சொல்லணும். ஒரு சீப்பு நடத்தும் போதுதான் சில பாடல்கள் பாடி என்ன பண்றோம், ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கும். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், ரெடி ஆகணும். எப்போ ஆவியில நிறைந்து இருக்க வேண்டும். ஆவியில் நிறைந்திருந்தால் அங்கிருந்து என்ன வரும், இந்த பாடல்கள்லாம் நிறைந்து வருவதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய 20ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எப்போதும் என்ன செய்யணுமா, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்ல, இயேசு கிறிஸ்து ஸ்தோத்தரிக்க தப்பு கிடையாது. ஆனா பிதாவாகிய தேவனை என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றுதான் பைபிள் வசனங்கள்லாம் சொல்லுது. ஸ்தோத்தரித்து எல்லாவற்றிற்காகவும், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வேதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி, நொறுங்கி போகாதபடி ஆண்டவரை என்ன செய்யணும், எல்லாவத்திலும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்க. நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, எனக்கு இதோட 10 வயசு அதிகம், அவளோட எத்தனையோ வருஷம் நான் பைபிள் படிச்சிருக்கேன், பெரிய ஊழியக்காரன், இப்படிலாம் யாரும் நினைக்க கூடாது. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 22 24 யாராவது வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 22 24. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். நல்லா சொன்னா, எந்த காரியத்திலையும் என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்திருக்கணும். இல்ல சிலது கீழ்ப்படியலாம், சிலது கீழ்ப்படிய முடியாது, அப்படிலாம் கிடையாது. சபை கிறிஸ்துவ கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது, புருஷனும் மனைவிக்கு என்ன செய்யறான், தலை. ஒரு தலைக்கு தான் நம்ம கீழ்ப்படி. தலைக்கு எஸ்ன்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. அது சொல்லாதனாலதான் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள். நிறைய பெந்தேகோஸ்து சபைக்கெல்லாம் போகும்போது பெண்கள் நிறைஞ்சிருப்பாங்க, ஆனா ஆண்கள் அதுல ஒரு கால்வாசி கூட இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு, இந்த அம்மாக்களுடைய நடத்தைகள் தான் காரணம். உங்களுடைய பேச்சு, உங்களை போதனை பண்றது, அதிகாரம் பண்றது, இதெல்லாம் சேர்ந்து அதனால நிறைய கணவர்கள் என்ன செய்ய முடியல, ஆண்டவருக்குள்ள வர முடியவில்லை. நான் பேதுரு எழுதும் போதும் போதனையின்றி உங்கள் நல்ல நடக்கையினாலே என்ன செய்யுங்க, கற்புள்ள உங்களுடைய நல்ல நடக்கையினாலே உங்கள் கணவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். கிறிஸ்து சபையானது கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறது போல மனைவிகள் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படி, எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல செய்தா அந்த குடும்பத்துல என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களா பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தான் அன்பு. அப்போ புருஷர்களும் மனைவியில் என்ன செய்யணும், அன்பு கூறணும். எப்படி இயேசு கிறிஸ்து சபை மேல அன்பு கூர்ந்தாரோ, அதற்காக தன்னை முழுவதுமா அர்ப்பணித்தாரோ, அதே போல
கணவர்களும் மனைவி மேல என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்க்கையை மனைவிக்காக அர்ப்பணித்து அதுக்காக என்ன செய்யணும்? உதவி செய்யணும். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இப்போ இப்போ ஏன் ஒருத்தன் தான் உடம்பை நல்லா கவனிக்கணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடலுக்காக என்னெல்லாம் செய்யறானோ அதே போல மனைவியும் என்ன செய்யணும்? போஷித்து காப்பாற்ற வேண்டும். தன் மனைவிக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் பார்த்து என்ன செய்யணும்? அவளுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான கணவனுடைய வேலை. போஷித்து காப்பாற்று. தன் மனைவியை போஷித்து என்ன செய்யணும்? அவன் தான் காப்பாற்றணும். 30ஆம் வசனம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உரிமை எவ்வளவு பார்த்துங்க, நம்ம எவ்வளவு ஆண்டவரோட உரிமை உள்ளவர்களாய் உறவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பது. அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் நம்ம இல்லையா? அவர்களுடைய பாடியில நம்ம ஒரு உறுப்பாக இருக்கிறோம். கையாகவோ காலாகவோ கண்ணாகவோ காதாகவோ மூக்காகவோ ஏதாவது ஒன்றாக என்ன செய்ய நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கும். நம்ம உரிமை உள்ளவர்கள், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்கள். அவரோடு நம்ம இணைக்கப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஓ, அம்மா பெருசா மனைவி பெருசான்னா யார் தான் பெருசு? மனைவி தான் பெருசு. நிறைய இதனாலே பிரச்சனை வரும் இல்லையா குடும்பங்கள்ல. எங்க அம்மா இத்தனை வருஷம் வளர்த்துருக்காங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால அவங்க சொல்றதான் நான் கேட்பேன், அவங்களோட தான் நான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. கல்யாணம் பண்ண பிறகு என்ன செய்ய, இவங்க ரெண்டோரும் ஒரே மாம்சமா இருக்கிறார், கணவனும் மனைவியும். அதனால அவன் தாயை விட்டு, தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார். அப்ப விட்டு அப்படிலாம் விடுறது தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம் தன்னுடைய தகப்பனுக்கு தாய். ஆனா கட்டாயம் என் கூட தான் இருக்கணும், ஒத்து போறதுனா என்ன செய்யணும்? தனியா வச்சிடணும். அதான் பெட்டர். பைபிளுடைய ஆலோசனை அதுதான். இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்கிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். இதை சொல்றேன்னு சொன்னா, சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் பேசுறேன் அப்படின்ற. எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யணும்? கிறிஸ்துவோடு சபை இணைந்திருக்க வேண்டும். உலகத்து காரியங்களுக்கு தன்னுடைய தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம், ஆண்டவரோட முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்டவரோடு கூட என்ன செய்ய முடியாது? அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவெல்லாம் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் யாருன்னா ஜீசஸ் தான். அவர் தான் எல்லாம், குடும்பத்தை விட எல்லாவற்றையும் விட அதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். இப்போ எப்படி தன்னுடைய உடம்புல அக்கறை எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம், அதே போல மனைவி இடத்திலும் என்ன செய்யணும்? ஒரு அக்கறை எடுத்து கண்டுக்கிறதே கிடையாது. அவரு உடம்பு சரியில்லைனா கண்டுக்க மாட்டாரு. அப்படி சொல்லுவான், என்ன டல்லா இருக்கிறா அப்படி கேட்கறதும் கிடையாது. ஏதோ சமைச்சு போடுற ஒரு ஆளா, ஒரு சமையல்காரியா மட்டும்தான் அங்க நிறைய கணவர்கள் தெரியும். அப்படி இல்லை. உண்மையான அன்பு மனைவி இடத்துல செய்யணும், செலுத்தணும். மனைவியும் தன் கணவனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். பயபக்திங்கிற ரெஸ்பெக்ட். எல்லாரையும் பார்க்கலும் கணவருக்கு என்ன செய்யணும்? ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுவும் இன்றைக்கு குறைந்து வருகிறது. அதனாலதான் குடும்பங்கள்ல பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. 6ஆம் அதிகாரம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. முதல் கற்பனை, வாக்குத்தத்தம் உள்ள கற்பனையே இதுதான். தகப்பனையும் தாயும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எதுக்காக? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னா இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு கட்டளை.
நாலாம் வசனத்துல பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர் கேட்ட சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பெற்றோருக்கும் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. உங்க பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, கோவப்படுத்தாதீங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க அலோவ் பண்ணுங்க. வந்த உடனே அதை எடு, புக்கை எடு, அதை எடு, ஏண்டா வந்த உடனே விளையாட போயிடுற அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவன் விருப்பமான காரியங்களை செய்யுங்க. விருப்பமான உடைகள், விருப்பமான எல்லாத்துலேயும் நம்ம அவங்கள ரொம்ப வெறுப்பு ஏற்றக்கூடாது. பிள்ளைகளை அவங்க விருப்பத்துக்கு சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். அதாவது ஹேர் கட் பண்ணும்போதெல்லாம் எங்கள் அம்மாவா வந்துடுவாங்க, அல்லது அப்பா முடியெல்லாம் என்ன செய்யணும், ஒட்டியாக வெட்டிடுங்க. எவ்வளோ ஷார்ட்டாக வெட்ட முடியுமோ அவ்வளோ வெட்டிடுங்க. அந்த காலத்தில் மிஷின் போட்டு இங்கெல்லாம் தலையில முடியே இல்லாமல் பின்னாலெல்லாம் இல்லாமல் எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துருங்க. அப்போ எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா அப்படி வெட்டியிருக்க அப்படின்னு. எல்லா பசங்களும் விட்டா அப்படிதான். அது மாதிரி அந்த மாதிரி காரியத்தினால ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை. ஒரு சில காரியங்கள் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி, இந்த காலத்துக்கு ஏற்றபடி அவங்கள வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாத்திலையும் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள கோபம் மூட்டக்கூடாது. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களா. நல்ல நல்ல போதனை, அன்பான போதனை. நேற்று ராகுல் காந்தி ஒரு ஸ்கூல்ல போய் தலைமை வகித்தார். அவரோட அப்போ பிள்ளைங்களாம் கேட்டிருக்கிறார், யாரெல்லாம் உனக்கு எந்த மேமை பிடிக்கணும். ஒருத்தன் அலிஸ் மேம் தான் எனக்கு பிடிக்கும்னு இருக்கான். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அவங்க லவ்விங், கேரிங், கோவப்பட மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட டீச்சர்ஸை தான் பிள்ளைகள் விரும்புவாங்க. அப்போ நம்ம அப்படிப்பட்ட டீச்சர்ஸாக தான் இருக்கணும். அன்போடு சொல்றது, கேர்ஃபுல்லாக, ரொம்ப நல்ல வார்த்தைகள். செல்விக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட பேச தெரியும். அந்த வார்த்தைகள், இந்த அன்பான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள்லாம். அதே மாதிரி என்னுடைய பேத்தி ஒரு நாள் சொன்னான் என்கிட்ட, உனக்கு ஒண்ணுமே ஒரு எமோஷனே இல்லை தாத்தா அப்படின்னா. என்ன எமோஷன் இல்லை? ஆமா, நான் ஏதாவது இதானே குட் அல்லது வெரி குட்னு சொல்லுவா. ஆனா பாட்டி அப்படி இல்லை. ஏ தங்கமே, வெரி குட்மா, வாழ்த்துக்கள்மா சொல்லுவா. இப்போ தான் அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட காரியங்களை தான் பிள்ளைகள் விரும்புறாங்க. அதே மாதிரி வளர்க்கணும். கர்த்தருக்கேற்ற சிட்டை, அடிச்சு நொறுக்கிறது, பார்த்தாலே அப்பா வீட்டுக்குள்ள வந்தாலே பிள்ளைகள் பயப்படுற, அப்பா வந்துட்டாரா அப்படின்னு பயப்படுற மாதிரி இல்லாம, அதே மாதிரி சில சிக்ஷைகள் கொடுக்கலாம், தண்டனைகள் கொடுக்கலாம். ஆனா அது சிம்பிளா இருக்கணும். அடிச்சு நொறுக்கிறது மாதிரி இல்லாம, அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான ஒரு சிக்ஷையா இருக்கணும். கடுமையான கோபம் அப்படி உள்ள வார்த்தை இல்லாம செய்ய வேண்டும். அடுத்து, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடத்த மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களாக விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவன் சித்தத்தின்படியே செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுவாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். அப்போ வேலைக்காரங்க, வேலை செய்யறவங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி என்ன செய்யணுமா, தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படியணும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபழுத்த மனதோடும் கீழ்ப்படுதுன்னு இருக்கு. இடத்துல எத்தனையோ டிரைவர் இருந்திருக்காங்க. இந்து டிரைவர்லாம் எவ்வளோ பெட்டர். முக்கியமா இந்த கிறிஸ்டியன் டிரைவர்ஸ் எல்லாம் 3 பேர் இருந்து 3 பேரும் பிரச்சனை பண்ணி தான் போயிட்டாங்க. மற்ற டிரைவர்லாம் நாங்க தான் பெரும்பாலும் அவனுடைய டிரைவிங் சரியில்லை, மற்ற காரியங்களுக்காக அவனை எடுத்துருக்கோம். ஆனா இவங்க நம்ம நம்ம எஜமான் யார், ஒரு பிலீவர், நாமளும் பிலீவருங்கிறதுனால அதுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள்லாம் அவங்கள்ட்ட இல்லாம போயிடும். அதனாலதான் மனிதருக்கு பிரியமாய் இருக்கிற ஊழியம் செய்ய, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியர் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தன்படியே செய்யும். இப்போ மனப்பூர்வமா வேலை செய்யும், சந்தோஷமா. இவர் நம்முடைய ஒரு பிரதர் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட என்ன செய்யணும், வேலை செய்யணும். மனுஷருக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். 7ஆம் வசனத்துல
அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. அப்போ எப்படி அவன் நடந்துகிறான்னு தன்னுடைய எஜமான்ட்ட அதுக்கேற்ற பலனை கடவுள் மூலமா அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமானங்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காருக்கு செய்ய வேண்டியபடி செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடு. வேலைக்கு வந்திருக்காண்டா அவன்கிட்ட கடுஞ்சொல்லாம் என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு எஜமான் எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இந்த வேலைக்காரத்துல அதுக்கேற்றபடி அன்போடு கூட என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். 10ஆம் வசனம் யாராவது வாசிங்க. 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய நீங்கள் பிசாசின் படிக்கவா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ கடைசியாக என் சகோதரர் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அப்போ கர்த்தரிலே பலப்படுதல், ஸ்ட்ரெங்தன் இன் தி லார்ட். அவருடைய வல்லமையிலும் பலப்படணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்துல நம்ம அதிகமான நேரம் உட்கார்றோம் இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிறோட புது பலன் அடைந்து செட்டைகளை எடுத்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் இருக்கு. இப்போ அவருடைய சமூகத்துல அதிக நேரம் காத்திருக்கிறது, வேதத்தை அதிகமா படிக்கிறது, பரிசுத்தமா வாழ்றது, இதுதான் அவருடைய வல்லமையில என்ன செய்யறது? பலப்படுறது. பரிசுத்தம், வேதம், ஜபம், இவைகள் நமக்கு என்ன செய்யும்? கர்த்தருக்குள்ள நெருங்கி ஜீவிப்பதற்கு, அவரோடு இணைந்து வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். பிசாசின் தந்திரங்களோடு எழுத்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளும். அவன் பிசாசு எப்போ வீழ்த்தலாம், எப்போ ஒழிக்கலாம் இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி பேதுரு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய தந்திரத்துல இருந்து தப்பதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கட்டாயம் உண்டுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, மனிதனோடு கூட நமக்கு போராட்டம் கிடையாது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இதெல்லாம் இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள், இந்த அந்தகார லோகாதிபதிகள், பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இதெல்லாம் நமக்கு எதிராக என்ன செய்யும்? யார் மூலமாவது கிரியை செய்யும், யார் மூலமாவது வேலை செய்யும், யார் மூலமாவது நம்மை கெடுப்பதற்கு, நம்மை வேதனைப்படுத்துவதற்கு என்ன பண்ணும்? அது முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அதை எதிர்த்து நிற்கணும், பயந்து ஓட முடியாது. எல்லாத்தையும் அவன் மேல என்ன செய்யணும்? வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த சர்வாயுத வர்க்கம், எல்லா விதமான தடுப்பு ஆயுதங்களையும் நான் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்வேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், இதான் தேவ வசம். அது எப்பவும் என்ன செய்யணும்? நம்ம அறிந்திருக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். எப்படி ஒரு போலீஸ் அதிகாரி, ராணுவ அதிகாரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பெல்ட் போட்டிருப்பாங்க. வேகமா ஓடினா அப்படியே அந்த ட்ரெஸ் என்ன செய்யாது? ஸ்ட்ராங்கா அப்படின்னு நிற்கும். அதே போல இந்த வேத வசனங்கள் நம்ம என்ன செய்யும்? இந்த மறந்து விடாதபடி, அதை நம்ம சத்தியத்தின் பாதையில் நடக்கும்படி, தவறான வழிகளில் சென்று விடாதபடி அவைகள் நம்ம என்ன செய்யும்? நிமிர்ந்து நிற்க உதவி செய்யும். நீதி என்னும் மார்க்கவசம், நீதி உள்ளவர்களாய் எந்த அநீதியான காரியங்கள், அநியாயமான காரியங்கள் உட்படாதபடி நீதியான காரியங்களை செய்தால் அது நமக்கு மார்க்கவசம் மாதிரி. மார்பில் இருக்கிற எந்த ஈட்டிகள் பாய்ந்தாலும், துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தாலும் அங்க அந்த மார்க்கவசம் தான், அது ஒன்றும் என்ன செய்யாது, உள்ள போக. அதே போல நீதி உள்ளவர்களா இருக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களை தொடுத்தவர்களாய். பாதரட்சை அது சுவிசேஷம் சொல்றது. சுவிசேஷம் சொல்றதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டா மறைந்து கொண்டே இருக்குது. கூடி ஜெபம் பண்றதெல்லாம் இருக்கு, ஆனா அந்த சுவிசேஷம் சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து கொண்டிருக்கு. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, சர்ச்சில் உள்ளவங்களுக்கு
வாலிப பிள்ளைங்களுக்கு, சிறு பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. அதுதான் நமக்கு நம்ம காலில் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, காலில் முள்ளோ கல்லோ குத்தாம இருக்கிறதுக்கு எப்படி செருப்புகள் யூஸா இருக்கோ, இதை போல இந்த சுவிசேஷம் கூறுவது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கு. பொல்லாங்கண்ணியையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றையும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பலவிதமான அவதூறுகள் சொல்லுவான். ஒரு பாட்டு கூட வந்திருக்கு, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன் அப்படின்னு. அது 31ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். அநேகர் சொல்லும் அவதூறு. நிறைய பேர் தவறாதான் பேசுவாங்க நம்மை குறித்து. கடவுளுடைய பிள்ளையான அவதூறுகள் வரும், அவமானங்கள் வரும், தேவையில்லாத பேச்சுக்கு கிரிட்டிசிசம் இதெல்லாம் வரும். இப்ப அதெல்லாம் வெற்றி பெற வேண்டுமானால் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கு. எல்லாவற்றையும் ஆயுதங்களை விட சிறந்தது எது? விசுவாசம் என்ன கேடும். விசுவாசம் பயப்படுத்தக்கூடிய காரியங்கள், சோர்ந்து போகக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் அந்த அம்புகளை எல்லாம் அவன் எய்து கொண்டே இருப்பான். ஆனா எல்லாத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு ஜெயம் தருவார், அவர் எனக்கு வெற்றி தருவார் சொல்லி அவர் எனக்காக எல்லாவற்றையும் முடித்து விடுவார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. அவர் எல்லாத்தையும் அவர் செய்து முடித்துவார் எனக்காக. பிள்ளைகளுடைய குறித்த காரியம், குடும்பத்தை குறித்த காரியங்கள், கடன்களை குறித்த காரியங்கள், எதுவாக இருந்தாலும், வியாதியை குறித்த காரியங்களா இருந்தாலும் தேவன் வெற்றிகரமாக நடத்தி விடுவார்னு சொல்லி இந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? கேடகத்தை பிடித்தவர்களாகவும் நிற்க வேண்டும். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ தலைச்சீரா, தலையில ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, எதுக்கான கீழே விழுந்தாலும் அடிபடாதபடி. ஒருத்தன் கல் வீசினாலும் தலையை அடித்தாலும் அதுலதான் படும். அந்த அது ரட்சிப்பு என்று தலைச்சீரா. அவர் நமக்கு ரட்சகராயிருக்கிறார், நம்ம ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஒரு நாள் ரட்சித்தவர் அல்ல, கடைசி வரை அவர் என்ன செய்யற நம்மை ரட்சகராக அவர் இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதனால தைரியமா இருப்போம். அந்த தலைச்சீராவை நம்ம அணிந்து கொண்டு எப்போதும் அவர் என்னை ரட்சிக்கிறார், ரட்சகர் என்னோடு கூட இருப்பார், என்னோடு கூட இருக்கிறார், அவர் ரட்சிக்கும் பாதையில் நடத்துவார் என்று சொல்லி தைரியமா இருப்போம். தேவ வசனமா ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தான் கேடு உப்பரிக்கையின் மேற்கொண்டு நிறுத்தி தாழ குதியும் சொல்லும் போது, அந்த கல்லுகளின் அப்பமாகி சாப்பிடும் சொல்லும் போதெல்லாம் அவர் வேத வசனங்களை பயன்படுத்தி என்ன அவனை வெற்றி பெற்றான். ஒரு முறை நாங்க ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது நிறைய பிசாசுகள் விரட்டுறது அந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு சத்தம் காதல் எனக்கு அடிச்சு, இன்னைக்கு ஈவினிங் நான் நைட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு இன்றைக்கு, ஏன்னா எங்க கூட்டத்தில் பிசாசெல்லாம் விரட்டுறதுனால உன்னை என்ன பண்றேன் பாருங்கிறமோ சத்தம். அப்போ வேத வசனம் சொல்கிறது அவர்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி, தேள்களையும் பாம்புகளையும் மிதிப்பீர்கள், அவர்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு வசனம் எனக்கு நினைவுச்சு. இதை நான் நினைவுபடுத்தணும். நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒன்றும் என்ன சேதப்படுத்த முடியாது. அப்போ அது ஒன்றுமே செய்யாமல் நிலத்தி விட்டது, அகன்று விட்டது. அதே மாதிரி அப்போ அந்த மற்றவங்க சொல்ற வசனத்துக்கு ஏற்ற எதிரான வசனங்களை, சத்திய வசனங்களை நம்ம என்ன செய்யணும்? எண்ணங்களுக்கு விரோதமாக, பேச்சுகளுக்கு விரோதமாக அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த, அதான் ஆவியின் பட்டை. 18ஆம் வசனம் வாசிங்க. 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அப்ப எல்லாருக்காகவும் என்ன செய்யணும்? சகலவிதமான வேண்டுதல் விண்ணப்பம் ஆவியிலே என்ன பண்ணணும்? ஜெபம். வேண்டுதல் அப்படிங்கிறது ஒரு பெக்கிங் அப்படின்னு சொல்லப்படுறது ஆங்கில வேதாமத்துல. ஆங்கில மீனிங் சப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு பெக்கிங், பிச்சை எடுக்கிறதுக்கு எவ்வளவு இரக்கமாக இறங்கி கேட்பாங்க, அம்மா தாயே கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் ரொம்ப கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரு ஜெபம்தான் இந்த வேண்டுதல் என்பது. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எல்லா பரிசுத்தவான்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? வேண்டுதல் பண்ணணும். ஒரு பிரேயர் புக்கை நம்ம கையில கட்டாயம் இருக்கணும். நான் ஒரு பிரேயர் நோட்டை இப்போ பழைய பிரேயர் நோட்டை விட்டுட்டு புதுசா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவுக்காக ஜெபம், தமிழ்நாட்டுக்காக ஜெபம்,
தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் ஒரு இந்தியானா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், அடுத்தது மினிஸ்டர்ஸ், அது எல்லாம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், எம்பிக்கள், அப்படி நிறைய தலைப்புல ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அந்த மாதிரி இந்தியாவில். தமிழ்நாடுனா தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர், டிப்டி சீஃப் மினிஸ்டர், இங்குள்ள மந்திரிகள், இங்குள்ள எம்எல்ஏக்கள், இங்குள்ள மாவட்டங்கள், இங்குள்ள போலீஸ் அதிகாரிகள், அப்படி ஒவ்வொரு தலைப்புலையும் எழுதி எழுதி நான் எழுதிட்டே இருக்கேன். அதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம எல்லா பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்றது, எல்லா ஊழியங்கள் பேர் எழுதிச்சு ஜெபம் பண்றது, ஊழியர்கள் பேர் எழுதுறது, ஊழியங்கள் பேர் எழுதுறது, இப்படிலாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அது கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை. ரொம்ப முக்கியமானது. அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்படும். 19, 20 வாசிங்க. இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போ பவுலேக்கு சொல்றேன், நான் தைரியமா பேசுறதுக்காக, தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட வாக்கு எனக்கு கொடுக்கப்படணும். அவர் எனக்கு வாக்கு தரணும், வசனம் தரணும். அதுக்காக எனக்கு விண்ணப்பம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இப்போ பவுலுக்காகவே ஜெபம் பண்ணணும், நல்லா பிரசங்கம் பண்றதுக்காக, தைரியமா பிரசங்கம் பண்றதுக்காக ஜெபம் பண்ணணும்னா, இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியருடைய பெயர்கள் எழுதிச்சு ஆண்டவர் அவங்க தைரியமா என்ன செய்யணும்? உடைய ஊழியத்தை செய்யணும். மிஷினரிகள் எவ்வளவோ எதிர்ப்புகள் உண்டு மிஷினரிகளுக்கு வடநாட்டுல. அவங்கெல்லாம் தைரியமா ஊழியம் செய்யணும். நீங்க அவங்களுக்கு கிருபை கொடுங்க. அவங்க தைரியமா பேசணும், தைரியமா நிற்கணும். ஆண்டவரே, சோர்ந்து போயிடக்கூடாது, பயப்படக்கூடாது, உங்களோட குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுறது அவசியமானது. அந்தியும் எனக்கு எடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படி அவைகளையெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகுக்கு உங்களை அறிவிப்பேன். நீங்கள் எங்கள் செய்திகளை அறிவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி நீ உங்களுக்கு சொல்றதுக்கும், உங்களிடத்திலிருந்து செய்திகளை இங்க கொண்டு வர்றதுக்கும் இந்த தீகுக்கு என்பவரை நான் உங்களிடத்தில் அனுப்பினேன்ற. உங்கள் இருதயங்களை தேற்றவும், வார்த்தைகள்லாம் சொல்லி அனைவருடைய வார்த்தைகள் தேற்றுறதுக்காகவும் தீவுக்கு அனுப்புகிறேன்றார். இது கொலோசியர் இதே வசனம் இருக்குது. நீங்கள் எங்கள் செய்திகளை அறியும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானம் விசுவாசத்தோட கூடிய அன்பும் உண்டாவதாக. பிதாவாகிய அப்போ சமாதானமும் விசுவாசத்தினால் கூடிய அன்பு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். அழியாத அன்பு, இயேசு கிறிஸ்துவில் எப்படிப்பட்ட அன்பு இருக்கணும்? அழியாத அன்பு, அதான் மாறாத அன்பு. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சோர்வு விழுந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும், தோல்விகள் ஏற்பட்டாலும், நம்மளோட யார்கிட்ட இயேசு கிறிஸ்து மேல ஒரு அழியாத அன்பு இருப்பவர் மேல கிருபை. இப்போ கிருபை கிடைக்கணும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவத்துல ஒரு அழியாத அன்பு, மாறாத ஒரு அன்பு நம்மளத்துல என்ன செய்யணும்? எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் மாறாத ஒரு அன்பு எப்படி இயேசு கிறிஸ்து நம்ம வளர்த்திருக்கிறாரோ, நாமும் அவர் மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பை வைத்திருப்போமானால் அவருடைய கிருபை எப்போதும் கூட நம்மோடு கூட இருந்து நம்மை அருமையாக நடத்தும். கரெக்டா 12:30 வந்துட்டோம். இந்த நாள்ல கூட நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொங்கல்ல நாட்கள்ல பலர் வீட்டுக்கு வருவாங்க, இடையூறுகள் இருக்கும். ஆனாலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்த உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக, உங்க குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்துல அடுத்த புத்தகத்தை நாம் படிக்க ஆரம்பிப்போம். பிலிப்பியர். கர்த்தர் உங்களை தொடர்ந்து பாதுகாத்து நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்துகிற ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும். பூர்ண சந்தோஷமும் சமாதானமும் அவர் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, சாத்தானின் தந்திரங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு தப்புவிக்க எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தாங்க ஆண்டவரே. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க, உண்மை நோக்கி ஜபித்துக் கொண்டிருக்க, உண்மை துதித்துக் கொண்டிருக்கிற, உங்களுடைய ஆவியில நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
இடத்துல அழியாத அன்பு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள எல்லாவற்றிலும் விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஈகோ வராதபடி ஆண்டவரே எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து ஆண்டவரே கணவர்களுக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை சமாதான பாதை நடத்த உதவி செய்யும். பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஞானத்தை தாங்க. பிள்ளைகளிடத்திலும் பொறுமையா இருக்க, அன்பா இருக்க உதவி செய்யுங்க. வேறுபாடு பட்சபாதம் காட்டாதபடி ஆண்டவரே இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளையை நேசித்து ஒரு பிள்ளையை நேசிக்காமல் இருக்கிற காரியங்களாம் இல்லாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. நீரை கிருபையாய் நடத்தும், கிருபையாய் நடத்தும், கிருபையாய் நடத்தும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.